ஏன் முடக்கக்கூடாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேற்று வந்து நோட்டீஸ் போனதாக செய்தி வருது. அப்போ அந்த பின்புலத்தில் தான் நம்ம இதை புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அப்படி கூட பார்த்தால் சிம்பை முடக்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒன்று, இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணிந்து வருவார் அதிமுக கூட்டணிக்கு அப்படின்ற பாஜகவினுடைய எதிர்பார்ப்பு ஈடேறும். இது அலையன்ஸை விட்டு வெளியில வந்துட்டு மீண்டும் உங்களோட இணைய மாட்டேன்றதுல உறுதியா இருக்குன்னு பல முறை சொல்றாரு. ஆனால் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றிய அரசையோ மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களையோ வந்து விமர்சிக்கிறதுன்றது வந்து இல்லைன்றது நமக்கு எல்லாரும் தெரியும். கூட்டணி இப்போ வேண்டாம் அப்படின்றதுல முடிவா இருக்க தீர்மானமா இருக்காரு. ஆனால் அதே சமயம் பாஜகவை எதிர்ப்பதுல உறுதியா இல்லை. திமுகவை மட்டும் சாடினா போதும் அப்படின்றாரு. அண்ணாமலை முன்னிறுத்தி இல்ல பாஜகவை கூட்டணி தலைவராக 2024 முன்னிறுத்தி அதற்கு இணங்கி அதிமுக செயல்பட வேண்டும்ன்றது பாஜகவோட எதிர்பார்ப்பா இருக்கு. எனக்கு இன்ஃபேக்ட் இந்த கூட்டணி உடைவுக்கு ஏற்பட்டதற்கு காரணமே வந்து அதுதான் நான் நினைக்கிறேன். அவருக்கு நன்றாக தெரியும் இங்க களம் வந்து இந்தியா கூட்டணிக்கு, திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. அவர்களுக்கு சாதகமாக இருப்பதை தாண்டி பாஜகவுக்கு எதிரான ஒரு களம் வலுவாக இங்க இருக்கிறது. அதனால அவர்களுக்கு வாக்குகள் கிடைக்காது, அவர்கள் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இல்லைன்றது பாஜகவிற்கு தேசிய தலைமைக்கு நன்றாக தெரியும், அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும். 9+1 முறையில பாமக பாஜகவோடு உறுதி செய்ய போகுதுன்னு செய்திகள் வந்தவண்ணம் இருக்கு. பாஜக பக்கம் பாமக போய்விட்டால் நீங்க தேமுதிக என்ன நிலைன்னு தெரியல, ஏறக்குறைய அதிமுக தனிமைப்படுத்தப்பட்ட கட்சி தான். அப்ப சிம்பலும் முடக்கினா அவர்களுக்கு மிக கடினமாக இருக்கும். அண்ணாமலையை கூட மாற்றி விடுகிறோம் இப்படின்ற தூதெல்லாம் வந்து பாஜக விட்டது. தேசிய கட்சிக்கு வந்து பல மாநிலத்துல தேசிய அளவு நலன் முக்கியமா, ஒரு மாநில தலைவர் முக்கியமான ஜஸ்ட் மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அவர் ஒரு நிரந்தர தலைவராக இருக்க போறது. தமிழ்நாட்டில் எதையாவது பண்ணி உறுதி செஞ்சாதான் ஆட்சியை தக்க வச்சுக்க முடியுன்ற நிலையில இருக்குன்னா அப்ப பாஜக கட்டமைக்கிற அந்த 400 சீட்டு 370 சீட்டு பிம்பம் இருக்குல்ல, அப்ப வட மாநிலங்கள் பாஜக எவ்வளவு பலவீனமா இருக்குதுன்றதுக்கு இது ஒரு சான்று. சீமானுடைய ஓட்டுகள் எல்லாமே வந்து சோசியல் மீடியால இயங்கக்கூடிய ஓட்டுகள். அவங்க நாளைக்கு கரும்பு விவசாயிக்கு பதிலாக நாளைக்கு ஏதாவது வேற ஏதாவது பைனாப்பிள் விவசாயி ஏதாவது கொடுத்தேன்னாலும் அவங்க வந்து சோசியல் மீடியால வந்து கடத்த தான் போறாங்க, அந்த தகவலை கொண்டு போயிட போறாங்க. அதனால பெரிய தாக்கம் ஏற்படாது. மக்கள் தெளிவா இருப்பாங்க. ஒருவேளை பாஜகவிற்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் யாருக்கு போட்டால் வந்து அது பிரயோஜனப்படுன்றது அவங்க நல்லா தெரியும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தேர்தலில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை சூடுபிடிச்சிருக்கு. இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், பன்னீர்செல்வம் ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்றாரு. பாஜகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வெளியே வந்து பேசும் பொழுது ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்றாரு. என்னன்னா, நான் ரெட்டை இலையில தான் போட்டியிடுவேன், நாங்க ரெட்டை இலையில தான் போட்டியிடுவோம் அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு அவர் உறுதியா சொல்வதற்கு, ஏன்னா தேர்தலுக்கு ஒரு வருஷம் காலம் இருக்கு, இல்லைன்னா ஒரு 6 மாசம் காலம் இருக்கு. அதுக்கு முன்னாடி கூட இப்படியெல்லாம் சொன்னா இப்படிலாம் சொல்லுவாங்க, கடைசியில மாத்திப்பாங்க அப்படின்லாம் நம்ம யோசிக்கலாம். தேர்தலுக்கு இன்னும் அதிகபட்சம் 2 மாதம், அது கூட கிடையாது. இந்த சமயத்துல இவர் இவ்வளவு உறுதியா சொல்றாருன்னா பாஜக ஏதேனும் ஒரு சிக்னல் கொடுத்துருக்குமா? அதனாலதான் இவர் சொல்றாரா, இல்ல சும்மா சாதாரணமா போற போக்குல சொல்றாரா? எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் ரெண்டாவது சொன்னதுதான், பாஜகவுடைய ஒரு உத்தரவாதம் இல்லாம அவ்வளோலாம் சொல்ல முடியாது. சட்ட ரீதியா இவர் பெற்று தேர்தல் ஆணையம் வந்து நேர்மையான முறையில் வந்து இவருக்கு ஒதுக்குன்றதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குன்னு தெரியல. ஏன்னா இவர்கள் மேல வைக்கக்கூடிய பிரேயரே வந்து மூல வழக்கு இன்னும் முடியாம இருக்கு, அதற்கு சிவில் சூட் பெண்டிங்கா இருக்கு, அதான் மூல வழக்கு. அதனால நீங்க இவருக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற முறையில தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுகவை வந்து அவங்க வந்து அதிமுக இல்லைன்னு அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. ஈரோடு கிழக்குல கொடுத்தது கூட அதுக்கு கொடுத்தது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையமும் தேர் டேக்கிங் ஆன் ரெக்கார்ட் அந்த ஜூலை 11 தீர்மானத்துல வந்து பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை, OPS அவர்களை நீக்கியது செல்லும்னு சொல்லி ஏற்றுக்கொண்டது. உச்சநீதிமன்றத்தில் வந்த தீர்ப்புகளுக்கு அடிப்படையில் அது டேக்கிங் இட் ஆன் ரெக்கார்டுன்னு சொல்லி தேர்தல் ஆணையமே ஏற்றுக்கொண்டது. இதற்கப்புறம் வந்து எப்படி வந்து அவருக்கு 10 நாள்ல கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னன்னு எனக்கு தெரியல. சட்ட ரீதியா வந்து இமீடியட்டா அவர் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் நான் நினைக்கிறேன், சட்டப்படி தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டால். ஆனால் இதற்கிடையில ஒரு புகார் ஒருத்தர் வந்து மனு கொடுக்குறாரு, சிம்பலை முடக்கி வைக்கணும்னு. ஏன் முடக்கக்கூடாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேற்று வந்து நோட்டீஸ் போனதாக செய்தி வருது. அப்போ அந்த பின்புலத்தில் தான் நம்ம இதை புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அப்படி கூட பார்த்தால் சிம்பை முடக்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒன்று, இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணிந்து வருவார்
அதிமுக கூட்டணிக்கு அப்படின்ற பாஜகவினுடைய எதிர்பார்ப்பு ஈடேறும். இல்ல நம்ம அதை அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? உண்மையிலேயே பாஜக நீங்க எங்களோட இணையணும்னு அதிமுகவுக்கு அவ்வளவு பெரிய நெருக்கடி கொடுத்து எடப்பாடி பழனிசாமி இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு தான் நிக்கிறாரா? ஆமா, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை இது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்காக மட்டும் இல்லை. இந்த 2 மாசத்துக்கு அப்புறம் அவர் இந்த பாராளுமன்ற தேர்தலை இப்போ பொரிதாக பொருட்படுத்துற மாதிரி கூட எனக்கு தெரியல. அவருடைய நோக்கம் குறிக்கோள் எல்லாமே 2026 தான். அப்பொழுது முதல்வர் வேட்பாளராக தான் இருக்க வேண்டும். அதற்கு கட்சி தன்மையோட இருக்கணும். ஏற்கனவே தன்மையப்படுத்திட்டார். பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும்பாலான மாவட்ட செயலாளரோடு தான் இருக்காங்க. சிம்பலும் இடைத்தேர்தல் அவருக்கு தான் ஒதுக்கப்படுது. அது எல்லாமே அதிகாரப்பூர்வமாக நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் வரை போய் அவருக்கு சாதகமாக தான் கிடைக்குது. ஒரே ஒரு தனி எடுத்துக்கிட்டோம்னா அவர் பாஜகவோட அலைன்ஸ்ல இருக்கிறாரு. அப்பெல்லாம் அலையன்ஸ்ல இருந்தார். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ இன்று அலையன்ஸை விட்டு வெளியில வந்துட்டு மீண்டும் உங்களோட இணைய மாட்டேன்றதுல உறுதியா இருக்குன்னு பலமுறை சொல்றாரு. ஆனால் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றிய அரசையோ பிரதமர் மோடி அவர்களையோ விமர்சிக்கிறதுன்றது இல்லைன்றது நமக்கு எல்லாம் தெரியும். சிஏஏ பத்தி சொல்லும் போது கூட நாங்க இருந்தனாலதான் 5 வருஷம் நிறுத்தி வச்சாங்கன்ற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சிஏஏ அன்று நாங்கள் நல்ல விஷயம்னு சொல்லி பேசினவர்கள் இன்னைக்கு வேற மாதிரி பேசுறாங்க, சிறுபான்மையினர் ஓட்டுன்னு எல்லாம். அப்போ அவருக்கு தீர்மானமா கூட்டணி இப்போ வேண்டாம் அப்படின்றதுல தீர்மானமா இருக்காரு. ஆனால் அதே சமயம் பாஜகவை எதிர்ப்பதுல உறுதியா இல்லை. திமுகவை மட்டும் சாடினா போதும் அப்படின்றாரு. மனித சங்கிலி போதைப் பொருள் பிரச்சனைக்காக நேற்று நடத்துறேன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனால் சிஏஏ குறித்து என்ன போராட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு? தமிழ்நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய நிதி பகிர்வுல குறைவாக கிடைக்கிறத பத்தி என்ன கருத்து வச்சிருக்காரு? அதை பத்தி ஏதாவது கடுமையா பேசுறாரா? இல்ல. அப்ப பாஜகவை அப்படியே அடிக்கிற மாதிரி அடிக்கிறது. ஆனா ஒரு சாஃப்ட் அப்ரோச் பாஜகவோட மெயின்டைன் பண்றாரு. ஆனாலும் அவருக்கு மெயினா அவர் 2026 அண்ணாமலை முன்னிறுத்தி இல்ல பாஜகவை கூட்டணி தலைவராக 2024 முன்னிறுத்தி அதற்கு இணங்கி அதிமுக செயல்பட வேண்டும்ன்றது பாஜகவோட எதிர்பார்ப்பா இருக்கு. எனக்கு இன்ஃபேக்ட் இந்த கூட்டணி உடைவுக்கு ஏற்பட்டதற்கு காரணமே அதுதான் நான் நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் முதல்வர் வேட்பாளர் 2024 பாஜக தலைமையில் ஆட்சி அப்படின்னு பேசுகிற விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு கூட்டணியில் இருந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச கட்சி, பெரும்பான்மையான வாக்குகளை பெற்ற கட்சி, பெரிய கட்சி இந்த மாநிலத்துல கூட்டணியில் இருக்கும்போது நான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்றதை எப்படி இந்த பெரிய கட்சி ஏற்றுக்கொள்ளும்? அதனாலதான் அவங்க உடச்சிட்டு வெளியில வர்றாங்க. ஒரே கூட்டணியில 2 முதல்வர் வேட்பாளர் இருக்க முடியாது. அதுவும் பெரிய கட்சி எவ்வளவு ஓட்டு இருக்குன்னே தெரியாத கட்சி. கடைசியாக பாஜக பெற்றது எவ்வளவு? நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை வச்சுட்டு 5-6% சொல்லுவாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் நீங்க பெற்றது எவ்வளவு? 2லிருந்து 3க்குள்ள தான் இருக்கீங்க. ஆனால் அந்த கட்சி முதல்வர் வேட்பாளரை முன்னிறுத்தோம், நாங்கள் தான் ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடியதை எப்படி அந்த பதத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக 66 எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு கட்சியால எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனாலதான் அந்த அதுதான் அதிமுகவிற்கும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலையின் பாஜகவிற்கும் முரண் வருவதற்கான காரணமே அதுதான். பாஜகவே இப்படி அவங்களோட விருப்பம்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒன்றும் பெருசா பெற போறது இல்லை அப்படின்னு. கடைசியாக கடைசிக்கு முன்பு அண்ணா அமித்ஷா அவர்கள் வந்துட்டு இங்க சொன்னது கூட 25 தொகுதிக்கு மேல தான் சொல்றாரு. அவரால் தீர்மானமா 39 அடிக்கிறேன் இப்ப அண்ணாமலை தான் சொல்லிட்டு இருக்காரு. 25க்கு மேல இருந்து அவரே சொல்றாரு. அவருக்கு நன்றாக தெரியும் இங்க களம் இந்தியா கூட்டணிக்கு, திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. அவர்களுக்கு சாதகமாக இருப்பதை தாண்டி பாஜகவுக்கு எதிரான ஒரு களம் வலுவாக இங்க இருக்கிறது. அதனால அவர்களுக்கு வாக்குகள் கிடைக்காது, அவர்கள் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இல்லைன்றது பாஜகவிற்கு தேசிய தலைமைக்கு நன்றாக தெரியும், அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும். ஸோ குறைந்தபட்சம் தங்களை 2026 தனிப்பட்ட முறையில் முன்னிலைப்படுத்துறதுக்கு இல்லைன்னா பாஜகவை நாங்கள் வளர்ந்துட்டோம், 2ஆம் இடத்தில் இருக்கிறது இந்த கட்சி அப்படின்னு 2வது பெரிய கட்சியாக உருவெடுத்து விட்டது, திமுகவை சேலஞ்ச் செய்யக்கூடிய நிலையில் நாங்கள் தான் இருக்கிறோன்ற அந்த ஒரு அரசியல் ஒரு பொலிட்டிக்கல் ரெட்டரிக் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போறதற்காகத்தான் இன்று அண்ணாமலையும் பாஜகவும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் பாமகவை உள்ளிருப்பது, தேமுதிகவுக்கு முயற்சி செய்வது, கூட்டணி கட்சிகளாக யாரெல்லாம் என்டிஏ இருந்தார்களோ அதிமுகவோட போக விருப்பம் இருந்தாலும் கூட அவர்களை அங்கு செல்லாமல் இங்கு வளைத்து போட்டு அங்கே பிஜேபியோடு இழுக்கிறதுக்கு எல்லாமே காரணம் 2வது பெரிய கட்சியாக உருவெடுத்துருச்சு பாஜக அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அதை நிரூபிக்கணும்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு அது யதார்த்தம் இல்ல. அப்படி ஒரு நோக்கம் பிஜேபிக்கு இருக்கும் பட்சத்துல சின்னத்தை முடக்குவது அதை சாத்தியப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், சின்னத்தை முடக்கிட்டீங்கன்னா அப்போ அதிமுக அதையும் தாண்டி ஆர்கனைசேஷன் அமைப்புன்ற ஒரு வலு இருக்கு.
68,000 பூத்துகள்லையும் வந்து களத்துல வந்து ஆட்களை பணித்து அதற்கான சரியான வந்து தேர்தல் வேலையை செய்ய முடியறது 2 கட்சியால தான் முடியும். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. வேற எந்த கட்சியாலையும் ஸ்டேட் லெவல்ல பண்ண முடியாது இங்க. அப்போ அதை அந்த சிம்பிளே முடக்கினா கூட அதிமுகவில் ஓரளவுக்கு வேலை செய்ய முடியும். காமன் சிம்பிள் கொடுத்தால் ஒரு டிடிவி தினகரனுக்கு கொடுத்தது மாதிரி எல்லா தொகுதிக்கும் இப்ப சில நேரங்களில் முடக்கும் பொழுது அவர்கள் இயற்கையான கோரிக்கையாக தான் வைப்பாங்க. ஒன்று கோர்ட்டுக்கு போய் எலெக்ஷன்ட்ட போய் அட்லீஸ்ட் எலெக்ஷன் கமிஷன்ட்ட போய் எங்களுக்கு அப்ப அட்லீஸ்ட் ஒரு காமன் சிம்பிள் எல்லா தொகுதிக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அதை செய்தால் கூட அதிமுகவால் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவால் கணிசமான வாக்குகளை வந்து இந்த பாஜக தலைமையிலான கூட்டணியை விட அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஆனால் அப்படி செய்வதற்கு அவ்வளவு எளிதாக வந்து செய்து விட முடியாது. அது ஒரு கடும் சவாலாக திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும். அதனால இப்போ ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் நிச்சயமா இருக்கு. சிம்பிளை முடக்கிட்டா கூட்டணி கட்சிகளையும் இழுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாமகவுக்கு எப்பவுமே அந்த அஷியோட ஒரு 5% ஓட்டு காலங்காலமாக அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அது அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், அப்புறம் பாஜக வளர்ந்ததாக சொல்றது, இதெல்லாம் வைத்து ஓரளவுக்கு அப்படியே வந்து குறைந்தபட்சம் அதிமுகவை மட்டுப்படுத்திட்டா திரு இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவை மட்டுப்படுத்திட்டீங்கன்னா அப்போ ஓபிஎஸ், டிடிவி தினகரன், பாமக, அப்புறம் மித்த கட்சிகள், ஒரு நபர் கட்சிகள், பல கட்சிகள் இருக்கு. இப்ப கடைசியா வந்து சரத்குமார் வேற கட்சியவே இணைச்சிட்டாரு. பெரிய அளவிற்கு அது ஒரு பலம் சேர்க்கும் என்று எதிர்பார்க்கிறது பாஜக. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க புதிதாக ஒரு நபர் கட்சியில ஏசி சண்முகம், பாரிவேந்தரோ இல்ல ஜான் பாண்டியன், இது போன்ற ஒரு 4-5 அமைப்புகள் இருக்கு. திரு கிருஷ்ணசாமி அவர்கள் மட்டும்தான் வந்து புதிய தமிழகம் மட்டும்தான் அதிமுகவோட உறுதி செஞ்சிருக்காங்க. தேமுதிக இதுவரைக்கும் என்ன நிலைன்னு தெரியல. அம்மையார் பிரேமலதா அவர்கள் நாங்க பாஜகவோட பேசலன்னா சொன்னாலும் கூட என்ன மாற்றம் வரும்னு தெரியாது. இதே போல உறுதியாகத்தான் பாமக அதிமுக போயிடுச்சுன்னு சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. இன்று கிடைக்கக்கூடிய தகவல் 9+1 முறையில பாமக பாஜகவோட உறுதி செய்ய போகுதுன்னு செய்திகள் வந்தவண்ணா இருக்கு. 9 மக்களவை தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா, ஒரு மாநிலங்களவை தொகுதி. அது எந்த அளவுக்கு உறுதியாகிறது தான் இது எல்லாமே வரப்போறதுதான் நிஜம். ஆனால் இந்த சமயத்துல இந்த சிறிய கட்சிகள் வந்து தங்கள் பேர வலிமையை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இது போல 2 பக்கமும் பேசுவது, அதுவும் குறிப்பாக பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் செய்வது வந்து எல்லாருக்கும் தெரிந்ததான். 2016லயே அவங்க பண்ணலையா? பலம் நிலவி பாலன் வந்து கலைஞரை வந்து 57 சீட்டுக்கு நம்ப வைத்து கடைசியில வந்து மக்கள் நல கூட்டணின்னு அவங்க இந்த பக்கம் வந்தாங்க. அப்போ இவர்கள் வந்து இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவார்கள், தங்கள் பேரத்தை அதிகப்படுத்திருக்கின்ற உண்மை. ஆனால் இந்த முறை ஒருவேளை அப்படி நடந்தால், இவர்கள் பாஜக பக்கம் பாமக போய்விட்டால், நீங்க தேமுதிக என்ன நிலைன்னு தெரியல. இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில புதிய தடம் கிருஷ்ணசாமி மட்டும்தான் இருக்காரு. ஏறக்குறைய அதிமுக தனிமைப்படுத்தப்பட்ட கட்சி தான் இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல. அப்ப சிம்பலும் முடக்கினா அவர்களுக்கு மிக கடினமாக இருக்கும். அப்போ 2026க்கு வந்து தன்னை முன்னிறுத்துறதற்கு ஏற்கனவே பல தோல்விகளை சந்தித்து விட்டார். 8 தோல்வி எடப்பாடி அப்படின்னு விமர்சனம் செய்கிறார்கள் ஓபிஎஸும் டிடிவியும், இங்கிருந்து முன்னாள் நண்பர்களாக இருந்தவர்கள். அப்போ அவர்கள் வந்து கூட இருக்கக்கூடியவர்களுக்கே வந்து கொஞ்சம் ஒரு சோர்வு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. மீண்டும் ஒரு பெரிய தோல்வின்றது அவங்க பெருசா இல்லை. அதிமுகவை பொறுத்தவரை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவை பொறுத்தவரை கலை யதார்த்தம் என்பது அவர்கள் வெற்றி பெறுகிறார்களா இல்லையான்றது அது மிக மிக கடினம். இந்த தேர்தல்ன்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஏறக்குறைய ஃபோர்கான் கன்க்ளூஷன். எல்லா கணிப்பும் உங்களுக்கே தெரியும், 39 சீட்ல பெரும்பான்மை எல்லாம் இந்தியா கூட்டணிக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ அந்த 2ஆம் இடத்தில் இன்னும் மக்கள் என்னோடு இருக்கிறார்கள், தொண்டர் என்னோடு இருக்கிறார்கள். கூட்டணியே இல்லைனாலும் தனித்து என்னால் 2ஆம் இடத்தில் இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முடியும். 2024 என்னை முன்னிலைப்படுத்தி நம்ம வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிலைப்படுத்தி அதிமுக வந்து நிற்க முடியும் அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எடப்பாடிக்கு இருக்கு. அதை முறியடித்து வந்து இல்லை நாங்கள் வளர்ந்து விட்டோம், நாங்கள் 2ஆவது இடத்துல இருக்கிறோம்னு ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வைத்திருக்கிற திரு அண்ணாமலையின் பாஜக அவர்களுக்கும் அந்த கட்டாயம் இருக்கு. 2 பேருக்குமே போட்டி வந்து 2வது யார் வர்றாங்கன்றதுதான், 2ஆம் இடத்துக்கு தான். ஆமா. நீங்க சொல்றீங்க இப்போ சிம்பல் ஒருவேளை முடக்கப்படும் பட்சத்துல அதிமுக தொண்டர்கள் வந்து ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் எப்படி பார்ப்பார்கள்? பாஜக கூட்டணிக்கு போயிருக்கக்கூடிய இப்போ ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை நம்பிதான் வந்து பாஜக அவங்கள தங்களோட வைத்திருக்காங்க. தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் இரட்டை இலை முடக்கப்படுவதற்கு காரணம் இவங்க தான். ஒருவேளை முடக்கும் பட்சத்தில் முடங்கினதானே சிம்பல் ஒரு தடவை ஏற்கனவே அந்த அதிருப்தி அப்படின்றது ஓரளவுக்கு சாதகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அதிமுகவோட சிம்பல் முடங்கினது ஏற்கனவே முடக்கப்பட்ட 2019 அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்காங்க. இன்னைக்கு எங்க போறதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய பல்வேறு ஃபென்சிட்டர் கட்சிகள் இருக்குல்ல, இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டணியா தான் 2019 ஃபேஸ் பண்ணி தான் படுதோல்வி அடைஞ்சாங்க. ஒரு சீட்டு மட்டும் தேனி மட்டும் ஓபிஆர் மட்டும் ஜெயிச்சாரு. அப்போ அது ஒர்க் அவுட் ஆகல. அன்றிலிருந்து இன்று வரை அதுக்கப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தலையும் பெரிய தோல்வி. அதிமுகவது ஓரளவுக்கு ஸ்பேஸ் சேவிங் செய்து 66 3 ஒரு பங்கு சீட்டுகளை வந்து இல்ல 4 ஒரு பங்கு சீட்டை அவங்க வெற்றி பெற்றாங்க. 3 ஒரு பங்கு கூட அதோட கொஞ்சம் கம்மி. அப்போ நீங்க ஏற்கனவே வெற்றி தோல்விக்கு காரணம் பாஜக போறதுன்றது பரவலாக
பல இரண்டாம் கட்ட தலைவர் KP முனுசாமி, CV சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் வந்து வெளிப்படையாக சொல்ற விஷயம். அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பாஜகவுக்கு எதிராக வந்து ஒரு வெறுப்பு மனநிலை கடுமையாக இருக்கிறது. அது வந்து நீங்க இந்த கூட்டணி முறிவு அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு எந்த அளவுக்கு அதிமுகவினர் கொண்டாடுறாங்களே புரிஞ்சுக்கலாம். அப்ப நீங்க ஒருவேளை சின்னம் முடக்கப்பட்டால் மீண்டும் அதற்கு காரணகர்த்தா பாஜகன்றதுதான் எல்லோ அதிமுக தொண்டர்களாலே ஏற்றுப்பாங்க. அது நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும். OPS வந்து இதற்கு துணை போகிறார், அது புதுசு இல்லையே. 2017 பிப்ரவரியில் ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு வந்து இங்க இருக்குது. இப்போ ஒருவேளை முடக்கப்பட்டால் அது 2வது முறை தானே, ஏற்கனவே முடக்கப்பட்டது தானே. அப்ப முடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவரும் வந்து காரணகர்த்தா வந்து OPS தான். அதே போல அன்னைக்கு வந்து அந்த முடக்கத்திற்கு உறுதுணையாக இருந்து இல்ல பிரிவினையை வந்து வித்துட்டதே வந்து பாஜக தான். அதுக்கப்புறம் சேர்ந்ததும் முதல்வர் பிரதமர் சொல்லி மோடி சொல்லி தான் நான் சேர்ந்தேன்னு வெளிப்படையா அவரே எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டார் இல்லையா. அவர் யார் சொல்லி தர்ம யுத்தம் போனேன்னு அவர் வெளிப்படையா சொல்லிட்டார். அப்போ நாம அது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, இப்ப 2வது முறை பாஜக அதை செய்ய போகுது. பாஜக மீது அதிமுக இருக்கக்கூடிய வெறுப்பு கூடும். சின்னம் முடங்குவதால் வந்து ஏற்கனவே செய்ததை மீண்டும் ஒரு ரிப்பீட்டு அப்படிதான் நடக்க போகுது. அதுதான் நடக்கும். அதிமுக தொண்டர்களுக்கு உண்மையிலே ஒரு அனுதாப பார்வை வரும் EPS மேல ஒருவேளை முடக்கப்பட்டால். தனி கட்சியான ஆகி இது குக்கர் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிற டிடிவியே இன்னைக்கு திருப்பியும் சிம்பிளை பத்தி எல்லாம் அவரு பேசுறாரு. அப்ப இந்த இவர்கள் இருவரும் OPSம் டிடிவி 2 பேரும் பாஜகவோடு இணைந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமியை காரணம் செய்யறதுக்கு வந்து நீங்க சிம்பிளை முடக்குறீங்கன்றது அப்பட்டமாக தெரியுது. இன்ஃபேக்ட் அந்த நேற்றுக்கு அனுப்பிச்ச நோட்டீஸ்ன்றது வந்து உண்மையிலேயே வந்து மிக மிக வருந்தத்தக்கது. அது எல்லோ கட்சிகளும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து வெளிப்படையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். நீங்க வந்து ஏற்கனவே அவர்களை வந்து டேக்கன் ஹிம் ஆன் ரெக்கார்ட் அஸ் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ADMK. அதுக்கப்புறம் ஜூலை 11 பொதுக்குழு தீர்மானங்கள் உச்சநீதிமன்றத்தாலே வந்து சட்டப்படி வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புகளாலே உறுதி செய்யப்பட்டது. அதெல்லாம் அடிப்படையில் தான் ஏற்றுக்கொண்டு டேக்கன் ஆன் ரெக்கார்ட்னு சொல்லிட்டு இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு கொடுக்குறீங்க. பெங்களூருக்கு அதே தான் நடந்தது. அப்போ இன்னைக்கு என்ன வந்துருச்சுன்னு யாரோ ஒருத்தர் பெட்டிஷன் போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன் முடக்க கூடாதுன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புறீங்கன்னா, ஒருவேளை முடக்கினால் அது அப்பட்டமான வந்து ஜனநாயக விரோத செயல் தானே. என்ன அடிப்படையில் திடீர்னு நடக்குது? அப்போ பாஜகவோட கூட்டணிக்கு வரமாட்டேன்னா சின்னத்தை முடக்குவேன் அப்படின்ற ஒரு மிரட்டல் தானே, ஒரு அல்டிமேட்டம் கொடுக்கறதானே. வந்தேன்னா சிம்பிள் இருக்கும், வரலைன்னா இருக்காதுன்னு. இதுக்கடையில் நம்ம கிடைக்கக்கூடிய செய்திகள் OPS டிடிவியும் வந்து இரட்டையில் நிற்க விடாம அவர்களை நாங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிறோம், அண்ணாமலையை கூட மாற்றி விடுகிறோம் இப்படின்ற தூதெல்லாம் வந்து பாஜக விட்டதாக அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு கடைசியாக வந்து தூது விட்டதாக எல்லாம் செய்திகள் வருது. அது எந்த அளவுக்கு உண்மையும் தெரியல. அதிமுகவிற்கு மட்டும்தான் தெரியும், இல்ல பாஜக தூது விட்டதாக சொன்ன பாஜகவிற்கும் அந்த தூதை பெற்ற அதிமுகவுக்கு தான் தெரியும். உறுதியா தெரியல. பணம் வைத்து அதிமுகவை அண்ணாமலைன்றது வந்து அண்ணாமலைன்றது முக்கியமா இல்ல தேசிய அளவுல நமக்கு தேவைகள் அதிகன்றது? பாஜகவை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவுல 28 மாநிலத்துல ஒரு மாநில தலைவர் அவ்வளவுதான். யூனியன் டெரிட்டரியோட சேர்த்துனீங்கன்னா வந்து கூட 9 சேர்த்துங்க, 8 9 சேர்த்துனீங்கன்னா அவர் அதுல ஒரு தலைவர், மாநில தலைவர். தேசிய கட்சிக்கு வந்து பல மாநிலத்துல தேசிய அளவு நலன் முக்கியமா ஒரு மாநில தலைவர் முக்கியமான ஜஸ்ட் மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு நிரந்தர தலைவராக இருக்க போறதில்லை. இன்னும் எவ்வளவு காலத்திற்கு பாஜக தேசிய தலைமையை விரும்புதோ அது வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்களான தலைவராக இருப்பார். அதுக்கப்புறம் அவரை மாத்திட்டு அவருக்கு தேசிய பொறுப்பு ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, இல்லை ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டு திரு தமிழிசை அவர்களுக்கு திரும்ப தமிழிசைக்கு அதுதான் நடந்தது. அவங்களை கவர்னரா போட்டாங்க. அதுக்கப்புறம் வேறொரு நபர் வர்றார், எல் முருகன் வந்தார். அப்போ இந்த மாதிரி ஒரு தலைவருக்காக வந்து கட்சியினுடைய லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டை எந்த கட்சியும் தேசிய கட்சி காவு எல்லாம் கொடுக்காது, காம்ப்ரமைஸ் சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணாது. ஆனால் இப்ப அந்த அளவுக்கு கொடுத்து போக வேண்டிய நிலைக்கு அப்ப பாஜக இருக்கா? தமிழ்நாட்டில் எதையாவது பண்ணி உறுதி செஞ்சாதான் ஆட்சியை தக்க வச்சுக்க முடியுன்ற நிலையில இருக்குன்னா அப்ப பாஜக கட்டமைக்கிற அந்த 400 சீட்டு 370 சீட்டு பிம்பம் இருக்குல்ல, அப்ப வட மாநிலங்கள் பாஜக எவ்வளவு பலவீனமா இருக்குதுன்றதுக்கு இது ஒரு சான்றுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்னு, நிச்சயமா நீங்க கேட்டது போல சின்னத்தை முடக்கினால் பாஜக மீதான கோபம் வந்து ஒருவேளை அதிமுகவிற்கு சாதகமாக கூட அது ஒர்க் அவுட் ஆகலாம். பாஜக மீது கோபப்பட்டு போடக்கூடிய 1-2 ஓட்டுகள் திமுகவுக்கு போவத ஓட்டுகளும் வந்து அதிமுகவுக்கு பக்கமும் சிலது வரலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் நம்ம பார்க்கலாம். அனுதாபத்துல இதே கதை தான் வந்து சீமானுக்கு வந்து கரும்பு விவசாயி கொடுக்கலன்னா அந்த பாஜக எதிர்ப்பு மனநிலை இருக்கக்கூடிய ஓட்டுகள் கொஞ்சம் அங்க வரும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கலாம். இல்ல திமுகவிற்கு எதிரான அந்த திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஓட்டு தான் சீமானுக்கு போகக்கூடிய ஓட்டு. அப்ப அங்க சின்ன பிரச்சனையை உருவாக்கினால் ஒருவேளை வந்து அந்த சீமானுக்கு போகக்கூடிய அந்த நியூட்ரல் ஓட்டுகள் இல்ல ஃபென்ஸ் செட்டர்ஸ் ஓட்டுகள் இருந்துச்சுன்னா, கமிட்டட் ஓட்டர் இல்லாம மித்த ஓட்டுகள் பாஜக பக்கம் திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ, அதன் தன்னுடைய கூட்டணி பக்கம் திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆனால் என்னன்னா சீமானுடைய ஓட்டுகள் எல்லாமே வந்து சோசியல் மீடியால இயங்கக்கூடிய ஓட்டுகள். அவங்க நாளைக்கு கரும்பு விவசாயிக்கு பதிலாக நாளைக்கு ஏதாவது வேற ஏதாவது பைனாப்பிள் விவசாயி ஏதாவது கொடுத்தாங்கனாலும் அவங்க வந்து சோசியல் மீடியால வந்து கடத்த தான் போறாங்க, அந்த தகவலை கொண்டு போயிட போறாங்க. அதனால பெரிய தாக்கம் ஏற்படாது. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் அவர் எந்த அளவுக்கு சோபிக்க போறாருன்ற சந்தேகம் தான். சட்டமன்றத்திலே பெருசா ஒண்ணு பண்ணது கிடையாது, தனியா நின்று 6% வந்திருக்காரு.
அப்போ அதுல கொஞ்சம் தனக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கலாமே ஒழிய இதனால பாஜக பெரிய அறுவடையும் வந்துட போறதில்ல, இவங்க பக்கம் பெருசா அனுதாபம் மாற போறதில்ல. மக்கள் தெளிவா இருப்பாங்க. ஒருவே பாஜகவிற்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் யாருக்கு போட்டால் அது பிரயோஜனப்படுன்றது அவங்க நல்லா தெரியும். அதனால நீங்க பிளவுபட்டு இங்க ஒன்று அங்க ஒன்று ஓட்டு போடுறதுன்றது பெரிய அளவுக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனா நிச்சயமா ஒரு முடக்கு நாள் திரு இபிஎஸ் தலைமையிலான அதிமுக மீது, குறிப்பாக இபிஎஸ் மீது ஒரு அனுதாபம் வரும் அதிமுக தொண்டர்களுக்கு, உண்மையான அதிமுக தொண்டர்கள் எல்லோருக்குமே. இப்போ பாமகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு 2 வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று, இப்போதைக்கு பாஜகவோட அலைன் சேர்ந்துக்கிட்டு ஒரு ராஜ்யசபா, ஏன்னா இன்னைக்கு லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாம் பார்க்குறோம், அவங்களுக்கே தெரியும் எதுவும் வெற்றி பெற முடியாது. குறைந்தபட்சம் ஒரு ராஜ்யசபா கிடைக்குது, அன்புமணிக்கு அதை நிச்சயமாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையில் பாஜகவோடு கூட்டணி வைப்பது. 2வது ஆப்ஷன், ஒரு லாங் ரன்ல நான் கட்சியை பாதுகாக்கணும், கட்சியை மறுசீரமைப்பு பண்ணணும், கட்டமைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும் பட்சத்துல அவர்கள் பாஜகவோடு போவதை தவிர்த்து அதிமுகவோடு போவது சரியாக இருக்குமா? ஆமா, உண்மைதானே. அது நீங்க இப்ப இந்த நடக்கக்கூடிய தேர்தலே பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாராளுமன்ற தேர்தலில் பேரங்கள் எல்லாமே மேலவைக்கு ராஜ்யசபாக்கு தான் நடந்துட்டு இருக்கு. எதிர்கட்சியில நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கூட்டணியில என்டிஏலையும் சரி, இல்ல அதிமுக கூட பேசுறவர்களும் சரி, அந்த +1க்கு தான் எல்லாருமே அடிபோட்டுட்டு இருக்காங்க. அப்போ இங்க கூடிய கலை யதார்த்தம் தங்களுக்கு சாதகமா இல்லைன்ற எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் நீங்க திரு அன்புமணி அவர்கள் ஏற்கனவே மேலவை உறுப்பினர், 2019 இடைத்தேர்தலில் 9 சீட்டுகளை பெற்று எடப்பாடி தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு பெரிய அளவு உறுதுணையா இருந்ததுக்காக ஒரு ராஜ்யசபா சீட்டு ரிவார்டா கொடுத்தாங்க. அப்போ அது காலம்ன்றது இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 வருஷத்துக்கு கொஞ்சம் அதுக்கு மேலதான் இருக்கும், முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒருவேளை மீண்டும் ஒரு ராஜ்யசபா அதை பிஜேபி கொடுத்தா என்ன, அதிமுக கொடுத்தா என்ன, பிஜேபி கொடுத்தா மேபி ஒருவேளை அவருக்கு மினிஸ்ட்ரியல் அஷூரன்சஸ் ஏதாவது இருக்கலாம். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஏதாவது ஒரு ஒன்றிய அமைச்சர் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை இந்த மாதிரி ஏதாவது உத்தரவாதங்கள் கொடுத்திருக்கலாம், இல்லை இவர்கள் கேட்டு பெற்றிருக்கலாம், அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நீங்க சொன்னது போல நீண்டகால நலனுக்கு எது அத்தியாவசியம்னா அதிமுகவோட போவதுதான். ஒன்று, இவர்கள் பாமக வளமாக இல்லைன்னா வலிமையாக இருக்கக்கூடிய பார்ட்டிகள் எல்லாமே அதிமுக தான் ஒப்பீட்டளவில் ஸ்ட்ராங்கான கட்சி. பாஜக அங்கே பெரிய பிரசன்ஸ் கிடையாது, நீங்கள் அந்த பாமக வீச்சோடு இருக்கக்கூடிய பகுதிகளில். அதனால அவர்களோடு போனால்தான் அந்த சிங்க்ரனைசேஷன் ஏற்பட்டு ஓரளவிற்கு வாக்கு சதவீதம் இன்னும் பெருகும். அப்போ அதை வைத்து 2024 ஒரு கடினமான பேரத்துக்கு பயன்படுத்தலாம். நீங்க எப்படி இந்த தேர்தல் நடந்தாலும் 2024 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு உரிமை கோரும் பொழுது, இல்லைன்னா முதல்வர் வேட்பாளர் வரும்போது நிச்சயமாக பாமக தன்னுடைய கூட்டணியில் இருக்கணும் தான் விரும்புவார். அவர் பாஜக ஏற்றுக்கொள்ள மாட்டார், பாமக கூட்டணியில் இருக்கணும்னு விரும்புவார். ஆனா அது எல்லாமே சப்ஜெக்ட் டு அவுட்கம் ஆஃப் 24. ஆட்சி மாற்றம் நடக்குதா நடக்கலையா எப்படி வருதுன்றதை பொறுத்து தான். அப்போ பாமகவுக்கும் அது போன்ற ஒரு வாய்ப்பு வரும்பொழுது நீங்க அதிமுகவோட பயணிச்சா சில உறுதிகள் கிடைக்கலாம். கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்தலாம், இல்ல துணை முதலமைச்சரோ, இல்ல ஏதாவது ஒரு இடத்துல தங்களுக்கு ஒரு வலுவான பெரிய ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நினைப்பதாக கருத்துக்கள் செய்திகள் வெளிப்படையாகவே வருது அந்த தரப்புல. ஏபிபிசி ஓட்டருடைய கருத்து கணிப்பு வெளியாக இருக்கு. அதை பார்க்கும்பொழுது இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட 55% மேலையும், அதிமுக கூட்டணி 28% வரைக்கும், என்டிஏ கூட்டணி 10+ அப்படின்ற மாதிரி வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த எண்ணிக்கைன்றது ஏறக்குறைய கொஞ்சம் சரியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சென்ற முறையை விட அப்போ 3% இந்தியா கூட்டணி அதிகாரப்பூர்வமாக இப்போ பேர் வந்திருந்தாலும் அப்போ 53% எடுத்திருந்தாங்க. இந்த தடவை 56ன்றது அப்போ உயர்றாங்க அப்படின்றது கருத்து கணிப்பு தான் அப்படிதான் சொல்லுது. இந்த கருத்து கணிப்புகள் மீது நமக்கு பெரிய அளவுக்கு இது இல்லை. பட் ஆனால் கலா யதார்த்தத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு இருந்ததுன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேணும். ஏன்னா இப்போ ஒரு எதிரி அணி 2வது பிளவுபட்டு கிடக்கு. பெரிய கட்சியோட கூட்டணிக்கு பெரிய அளவுக்கு யாரும் வராதுன்னு சொல்லல. அதிமுகவோடு பெரிய அளவுக்கு வளராத பாஜக சமூக வலைதளங்கள்ல இல்ல தங்கள் பேசக்கூடிய பொது வெளியில அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்கள்ல மட்டும் நாங்கள் 2வது பெரிய கட்சி ஆயிட்டோம், இல்ல வளர்ந்துட்டோம் 20% அளவுக்குன்னு சொல்லக்கூடிய பேச்சில தான் பாக்குறோம். அதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்தல் முடிஞ்சாதான் தெரியும் பாஜக உண்மையிலேயே எந்த அளவிற்கு வளர்ந்துருக்கு அப்படின்றது. ஆனால் களத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு இன்னும் பாஜக வளரலன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ பாமக அது ஏற்கனவே அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அப்போ இவர்கள் எல்லாம் சேர்ந்தால் அந்த 10% பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு நம்ம இருக்கல. 28%ன்றது சென்ற முறை பெற்றதை விட அதிமுகவிற்கு அப்போ 9% கூடுதல். போன தடவை 19.6% தான் பெற்றிருந்தாங்க. ஒரே ஒரு தொகுதி ரவீந்திரநாத் அவர்கள் தேனி மட்டும் வெற்றி பெற்றார். அப்போ அந்த 9% கூடுது அப்படின்னா இது எந்த காலத்தில் எடுத்ததுன்றது ஒன்று முக்கியம்.
ஏன்னா இப்போ அஃப்கோர்ஸ் வந்து செப்டம்பர்லேருந்தே கூட்டணி முடிச்சிட்டாங்க, அவங்க அப்புறந்தே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் கருத்துல வச்சுதான் தனித்தனியா, அதனாலதான் தனித்தனியா எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தனியா நின்று கூட்டணி கட்சிகளும் வராமல் அதிமுக 28% வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர் ரீட்டைன் பண்ணிட்டார் அப்படின்னா, அப்ப அரசு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுகவிற்கும் 2024 அவர்களான வாய்ப்புகள் வந்து அப்ப பிரகாசமாகவே இருக்கும். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தலைமைக்கு த்ரெட்டு வந்து பெரிய அளவுக்கு வராது. பட் ஆனால் அதுவும் வந்து 2024 ஆட்சி மாற்றம் எவ்வாறு வரப்போகுதுன்றதை பொறுத்து தான். இதே போல பிஜேபி இருக்கும் அப்படின்னா அவர் என்ன செய்தாலும் 2026 இதே நிலையில் நீடிக்க முடியுமான்ற பல கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கு. ஆனால் குறைந்தபட்சம் 28% ரீட்டைன் பண்ணிட்டார் அப்படின்னா, பாஜக தலைமையிலான கூட்டணி 10% சுருங்கி போச்சுன்னா, அப்போ பாஜக 18% வந்துடும், 20% வந்துருது, பாஜக பெரிய கட்சியாக உருவெடுக்குது அப்படின்றதெல்லாம் வந்து எவ்வளோ அதான் சொல்றேன், எவ்வளோ பெரிய ஒரு பிம்பத்தை வந்து போலி பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்கன்னு சொல்லி அம்பலப்பட்டுருவாங்க. ஒருவேளை அது நடந்தால் அந்த எண்ணிக்கை 10% கூட்டணியோடய சேர்ந்து அப்படின்னா, அப்போ அவங்களுடைய வாக்கு சதவீதம்ன்றது அப்ப கடைசியாக பெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் 6% ஆரம்பிச்சு அது ஒரு 7-8 வரும்னு நினைக்கிறேன். அங்கதான் வந்து நிற்கும். அது பாமகவையும் உள்ளடக்கி அப்படின்னா, பாமகவிற்கு சராசரியாக ஒரு 5% வாக்கு எப்பவுமே இருக்குது. அப்ப அந்த 5% 4% 5% சேர்த்து 10+ அப்படின்னா 11% வச்சுக்கோம். அப்போ அது வந்து இந்த பாமகவோட 5% இல்லை 4% சேர்த்து அப்படின்னா, அப்போ பாஜக வந்து எஃபெக்டிவ்லி 6-7% சுருங்கி இருக்குது. அப்போ அவங்களுடைய வளர்ச்சின்றது அவ்வளோதான் வந்திருக்குதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிதான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அதுவும் இவ்வளவு பெரிய கூட்டணி உருவாக்கி இப்போ பாமகவை உள்ளெழுத்து விட்டால் மித்தவங்க எல்லாருமே வந்துட்டா, ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம், திரு பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் எல்லாருமே வந்துட்டதையும் சரத்குமார் கட்சியவே மர்ஜ் பண்ணிட்டாரு. அப்போ இதெல்லாம் சேர்ந்து இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்னா, அப்போ அந்த கட்சியினுடைய வளர்ச்சின்றது எவ்வளவு மிகைப்படுத்தப்பட்டதுன்றது அம்பலமாயிடும். அது எப்படி அந்த நிச்சயமா அந்த கருத்து கணிப்பை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேசிய அளவில் அதுல வந்து என்டிஏக்கே கொடுத்ததுனால கூட வந்து இந்த நம்பரை வந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க. அப்போ நான் தான் ஏற்கனவே சொன்னதுதான், அதிமுக வந்து இன்னும் அந்த அமைப்பு ரீதியாக ஒரு எதிர்கட்சியாக ஒரு இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய திராவிட கட்சி வலுவாக இருக்கு. ரெண்டாவது அந்த இருதுருவ அரசியல் இன்னும் வந்து ரொம்ப வீச்சோடு இருக்குது, உயிர்ப்போடு இருக்குதுன்றத விட இன்னும் வந்து வீறு உண்டு இருக்கு, ஒரு வீச்சோடு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த பொலிட்டிக்கல் டைகாட்டமி வந்து பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகலைன்றது. ஏன்னா 28%க்கும் 10%க்கான வித்தியாசம் பாருங்க. அப்ப நாம அதே சொன்னதுதான், அந்த திராவிட கட்சிகள் இல்லாத வாக்கு எப்பவுமே ஒரு 20% இருக்கு. அப்ப அந்த 20%க்குள்ளேயே வந்து இவங்க எல்லாரும் சுருங்கிடுறாங்க. புரியுதா? அந்த 15-20%க்குள்ள அந்த பாஜகவோ இல்ல நாம் தமிழரோ எல்லாருமே வந்து அந்த திராவிடத்துக்கு உலாத ஓட்டு அதுக்குள்ளதான் சுருங்குறாங்கன்னு எல்லா தேர்தலும் அப்படிதான் வந்துட்டு இருக்குது. இது தடவை அதுதான் நடக்க போகுதுன்றதான் அது உறுதி செய்யும். அப்போ திராவிட கட்சிகள் 56 + 28 சேர்த்தீங்கன்னா என்னாச்சு? 84. அப்போ 16%க்குள்ளதான் இவங்க நான் சொன்ன அந்த பெர்சன்டேஜ் வந்துருதா, 15-20%. அதுக்குள்ள வந்து அந்த நான் திராவிடியன் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஃபென்சிட்டஸையும் சேர்த்து அவ்வளோக்குள்ள சுருங்குறா அப்படின்னா, அப்போ தமிழ்நாட்டில் வந்து அந்த இருதுருவ அரசியல் வந்து இன்னும் வலுவாக இருக்குது, உயிர்ப்புடன் இருக்கின்றதோட இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்கு. அப்போ போட்டி என்பது அதிமுகவிற்கு தான். 3rd பிளேஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு யாருன்றதுக்கான ஒரு போட்டி தான் இருக்கு. இல்ல அவங்களோட சைலன்ஸ், அவங்களுக்குள்ள சண்டை. அப்போ சைலன்ஸ் ஸ்பெக்டேட்டர் தான். அப்ப நீங்க இந்த 2ஆம் இடத்திற்கு வந்து நம்ம வரணும்னு நினைக்கக்கூடியது 2024 பாஜக தலைமையில கூட்டணி இல்லைன்னா நாங்க தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றதெல்லாம் இதுலயே பொய்த்து போயிடுது. இந்த ஒருவேளை இந்த கணிப்பு வெளியில வந்துருச்சுன்னா அந்த பேரம் எடுபடாது, பேரத்துக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும், அதுவே முடிச்சு போயிடும். இப்போ அந்த இந்த போன்ற ஒரு பெர்சன்டேஜ் வந்துச்சுன்னா, பட் அதற்கான வாய்ப்புகள் அதிமுக வந்து தனித்து நின்று 28% வர வாங்க போதான்னு தெரியல. ஆனா குறைந்தபட்சம் வந்து பாஜகவை விட அதிகமாக வாங்கக்கூடிய அமைப்பும் அந்த பிரச்சார வலிமையும் வந்து பிளஸ் ரிசோர்சஸ் வளமும் அந்த கட்சிக்கு இருக்கு. ஆனால் இது எல்லாமே வந்து எப்படின்னா, அந்த 28% வேணும்னா ரெட்டலை வேணும். ஏன்னா இந்த ரெட்டலை ஃப்ரீஸ் பண்றதுக்கான நோட்டீஸ் எல்லாம் அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த இது வந்திருக்கும், கருத்து கணிப்பு முடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த ரெட்டலையும் இருந்தால் சாத்தியம். அதிமுக வந்து 28 வாங்குறவங்களே நிச்சயமா 20க்கு மேல கண்டிப்பா வாங்குவாங்க. அப்போ அது இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ரெட்டலை வந்து தொடர அனுமதிப்பாங்களா இல்லை அதுக்குள்ள முடக்க போறாங்களா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள என்னன்னு தெரியல. அப்போ அதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து அந்த இதை சொல்ல முடியும். ஒருவேளை முடங்கிடுச்சுன்னா ஒரு புது சின்னத்தை எப்படி அதிமுக எடுத்துட்டு போகும், அதை மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ ஷார்ட் டேர்ம்ல வந்து குறுகிய காலத்துல போய் சேர்க்க முடியுமா, அது ஏற்றுக்கொள்ளப்படுமான்றது தெரியல. ஆனா என்னன்னா நல்வாய்ப்பாக அவங்களுக்கு என்னன்னா, எதிரில் இருக்கக்கூடிய பாஜக ஓரளவுக்கு வளர்ந்திருந்தாலும் கூட தாமரை வந்து இவங்களை 2ஆம் இடத்திற்கு தள்ளுவதற்கோ இல்ல முதல் இடத்திற்கு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை வந்து அச்சுறுத்தக்கூடிய எல்லைக்கு வளரல.
அதனால் வந்து அது ஒரு கம்ஃபர்ட், ஒரு குஷன் இருக்கும் திரு எடப்பாடி அவர்களுக்கு. ஆனால் இது எந்த அளவிற்கு பேன் அவுட் ஆக போகுது அப்படின்றத, இல்லை எண் மக்கள் யாத்திரை கிராமமாக போனது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் ரிசல்ட் வந்தால் தெரிஞ்சிடும். ஆனால் இந்த 10% தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய தோல்வின்றது உறுதி செஞ்சிடும். ஏன்னா நீங்கள் 2014 15% வந்தாங்கன்னு நினைக்கிறேன். பாஜக, பாமக, தேமுதிக, அப்புறம் பல்வேறு ரெயின்போ அலையன்ஸ், ஆனா பல்வேறு மதிமுக உட்பட பல்வேறு அமைப்புகள் சார்ந்த கட்சிகள்லாம் வந்தாங்க. 2 சீட்டு தர்மபுரியும் கன்னியாகுமரி ஜெயிச்சாங்க. அதுல கூட 15% வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த அளவுக்கு கூட வாங்காம 10% கூட சுருக்குறாங்க அப்படின்னா, அப்ப 10 வருஷத்துல ஒரு 3வது ஃபேக்டராவோ, இல்லை மாற்றம் தர்ற ஃபேக்டராவோ, இல்லை 2வது இடத்துக்கு வர்ற ஃபேக்டராவோ, இல்லை திராவிடத்தை அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஃபேக்டராகவோ பாஜக அவனுடைய கொள்கையும் அந்த கட்சியும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்றதை புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த எண்ணிக்கையில் 10க்குள்ள சுருங்கினா 10 இல்லை 10%, 11% கூட்டணிகளோட சேர்த்து சுருங்குச்சு அப்படின்னா, அப்போ தனிப்பட்ட முறையில் 6-7%, 8%க்குள்ள பாஜக நின்றுச்சுன்னா, அதிகபட்சம் நாங்கள் எங்களுடைய வாக்கு சதவீதத்தை இரட்டைப்பு ஆக்கி கொண்டோம் பாருங்க. நகர்ப்புற இல்லை இரட்டிப்பு ஆக்குறாங்களோ இல்லை, 4-6 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிருந்து 7 ஆகிட்டோம் 8 ஆகிட்டுன்னு சொல்லிக்கலாம். இல்லை சட்டமன்ற தேர்தலோட ஒப்பிட்டு கடைசியாக இப்போ அவங்க தனிச்சு நின்ற சட்டமன்ற தேர்தல் 2016 205 சீட் வருமானு நின்னாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தமாக 234 நிற்கல. அப்போ பெற்றது 2.8% நினைக்கிறேன். அது நாங்கள் அதோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துல நாங்கள் ஒரு 5%, அது 3 மடங்கா உயர்த்தி இருக்கோம், இல்லை 2 மடங்கா உயர்த்தி இருக்கோம் அப்படின்னு வேணா மாறுதொட்டி கொள்ளலாமே உள்ள ஒரு பிரதான எதிர்கட்சி அந்தஸ்துக்கோ, இல்லை ஆளும் திமுகவிற்கோ, இல்லை திராவிடத்தை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய நிலையிலேயோ பாஜக இல்லை அப்படின்றத அது ஊர்ஜிதப்படுத்திடும். பட் அது எவ்ரிதிங் இஸ் சப்ஜெக்ட் டு அவுட்கம். அது நம்ம ரிசல்ட் வந்தாதான் தெரியும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.